ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 9.2 ப்ராபபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். A company manufacture 10,000 laptop in 6 months, out of which 25 of them are found to be defective. When you choose one laptop from the manufacturer, what is the probability that the selected laptop is a good one? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ப்ராபபிலிட்டி வெரி சிம்பிள். கம்பெனி வந்து 10,000 லேப்டாப் வந்து 6 மந்த்தில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் 25 வந்து என்னன்னா டிஃபெக்டிவ் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது செலக்டடாக ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணும்போது அது குட் ஒன்னாக இருக்க நல்ல லேப்டாப்பாக இருக்க ப்ராபபிலிட்டி என்ன, இதுதான் கொஷின். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணனா, 10,000 லேப்டாப்பில் 25 மைனஸ் பண்ணால் 9,975 வரும். ஓகேவா? அப்போ 9,975 டிவைட் பை 10,000, இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மேலே போட்டுக்கிட்டு டோட்டல் ஒன்று கீழே போட்டுட்டா வர்றதுதான் ப்ராபபிலிட்டி. எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் என் ஆஃப் எஸ் வந்து டோட்டல் லேப்டாப்பு 10,000 சொல்லியிருக்காங்க. அதனால என் ஆஃப் எஸ் வந்து என்னன்னா 10,000. இதில் எத்தனை டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க? டிஃபெக்டிவ் வந்து 25 லேப்டாப் வந்து டிஃபெக்டிவ் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து இப்போ ப்ராபபிலிட்டி எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா, செலக்டட் லேப்டாப் இஸ் அ குட் ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இதுதான் கொஸ்டின் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் குட் ஒன், ஃபர்ஸ்ட் எத்தனை குட் ஒன்னா இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். 10,000 மைனஸ் 25. அப்போ என் ஆஃப் ஏ வந்து என்னவா வந்துடும்னா 9,975. ஓகே, அதாவது இதுல ஏங்கிறது என்னன்னா, லெட் இதை கூட முன்னாடி ரைட் பண்ணிக்கோங்க. லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் செலக்டட் லேப்டாப். Selected laptop is good one. ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கூட அப்புறம் என் ஆஃப் ஏ வந்து இது ரைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் இல்லையா? என் ஆஃப் ஏ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம், 9,975 டிவைடட் பை என் ஆஃப் எஸ், சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 10,000. அப்போ இதை வந்து இப்ப பாருங்க 40 இருக்கு இல்லையா? அப்போ 4 டிஜிட்டுக்கு அடுத்து பாயிண்ட் வச்சிருந்தா டிவைட் பண்ணி பார்த்தாலும் அதான் வரும். சேம் எப்படி இதை நான் போட்டேன்னா, கீழே வந்து 40 இருக்கு, அதனால மேல 4 டிஜிட்டுக்கு அடுத்து பாயிண்ட் வரும். அதுதான் இதனுடைய மீனிங். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.9975. அதுவும் இல்லாத ப்ராபபிலிட்டினாலே அதனுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். ப்ராபபிலிட்டி வந்து எப்பயுமே சரி 0 to 1 தான் அதனுடைய வேல்யூ. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். தேங்க்யூ.